ஆக்டர் விஜயோட தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஈவெண்ட் வச்சு அழகாக ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சிருக்கார் விஜய் அவர்கள். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களும் நடந்தது. அதில் உறுதிமொழி அப்படின்னு ஒன்று எடுத்தாங்க. நாம் தமிழர் கூட வந்து இவங்க கூட்டணி வைக்க போகிறாங்க, இவங்களும் நாம் தமிழரும் சேர்ந்து தான் வந்து சில விஷயங்கள் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த உறுதிமொழியில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக இருக்குது, அதனால் இவங்க 2 பேரும் எப்படி சேருவாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸும் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் உறுதிமொழி எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது. அதில் அவர் பயன்படுத்தியிருந்த சில வார்த்தைகள் வந்து தன்னோட கொள்கைகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவுக்கு நம்ம வர்ற மாதிரி இருந்தது. அதில் மக்களாட்சி, ஒற்றுமை, மதச்சார்பின்மை, சமூக நீதி இந்த மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போது திராவிடியன் பாலிடிக்ஸ் வந்து என்னென்ன பேச நினைக்கிறாங்களோ அதில் சில விஷயங்களை வந்து இவரும் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. அதிலே குறிப்பாக சாதி, மதம், பாலினம், பிறப்பிடம் இந்த 4 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருந்தது. பிறப்பிடம் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்து சோஷியல் மீடியா நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. பிறப்பிடம் சார்ந்து ஏன் நாம் தமிழருக்கு எதிராக அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே அப்படின்னு சீமான் அவர்கள் வந்து அடிக்கடி சொல்லுவார். இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, வேற்று மொழிக்காரவங்க யாரையுமே வந்து தமிழ்நாட்டில் சிஎம் ஆக்கிறது வந்து எங்களோட கொள்கை கிடையாது. எங்களோட அமைச்சரவையில் இருக்கலாம், எம்எல்ஏவாக இருக்கலாம், கவுன்சிலராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், ஆனால் முதலமைச்சராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட கொள்கையாக இருக்குது. இப்படி இருக்க சூழலில் இவர் பிறப்பிடம் சார்ந்து எங்கே பிறந்தாலும் என்ன, அவங்கள வந்து வேற்றுமையாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறத வந்து எப்படி சீமான் அவர்கள் ஏற்றுப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. இதுக்கு பதில் அவங்க தான் சொல்லணும். இதில் நமக்கு எந்த கருத்தும் கிடையாது. யாரோட கருத்து சரி தப்பு அப்படிங்கிறத பற்றி அவங்க பேசி தீர்த்துக்குவாங்க. சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இந்த உறுதிமொழி எடுத்துக்கிட்ட விஷயங்கள் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப டீசெண்டாக, சிம்பிளாக, அழகாக இருந்தது அப்படின்னே சொல்லுவேன். அடுத்து இந்த கொடி, இதில் இருக்கக்கூடிய நிறங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு விஷயத்தை குறிக்கிற மாதிரி இருந்தது. சிவப்பு, மஞ்சள், நீலம், பச்சை, அப்புறம் பிங்க் கலர் கூட இருக்குது. சிவப்பு உழைப்பை குறிக்கிற மாதிரி இருக்குது. மஞ்சள் வந்து ஹிந்து மக்களை குறிக்கிற மாதிரி இருக்குது. நீல கலர் வந்து தலித் சமுதாயத்துக்கு ஆதரவான ஒரு குரலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும். இந்த கொடிக்கு நடுவில் வந்து வாகை பூ இருந்தது. இந்த வாகை பூவை சுற்றி நிறைய ஸ்டார்ஸ் இருக்க மாதிரி இருந்தது. அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து ஒரு 28 ஸ்டார்ஸ், அதாவது 28 டிஸ்ட்ரிக்ட்ஸை குறிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த வாகை பூ பொறுத்த வரைக்கும் வாகை சூடிவா அப்படின்னு சொல்லுவாங்க. போர்க்களத்துக்கு செல்லக்கூடிய மன்னன் வந்து வெற்றி பெற்றவனையும் அவருக்கு சூடக்கூடிய பூ வந்து வாகை பூ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாகை பூவை வந்து இன்னொரு விதமாகவும் கனெக்ட் பண்ணுறாங்க. இல்லை ஈழம் சார்ந்த குறியீடு வந்து வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. எப்படி ஈழம் சார்ந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈழத்தோட நேஷ்னல் ட்ரீ வந்து வாகை மரம்னு சொல்கிறாங்க. அந்த நேஷ்னல் ட்ரீயை குறிக்கிற மாதிரியும் அந்த பூவை வந்து இங்கே வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பக்கமும் யானை வந்து ஒரு பவரை குறிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த கொடிக்கு பின்னாடி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து விஜய் அவர்கள் சொல்லலை. இப்போ நமக்காக தோணின விஷயங்களும் சோஷியல் மீடியாவில் பேசிக்கிற விஷயங்களை மட்டும்தான் நான் கலெக்டிவாக பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த கொடிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தங்களை வந்து விஜய் தனியாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு கட்சி கொடிக்கு பின்னாடி இவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்தது. அவரே தெளிவாக இருக்கார். இப்போ இருந்த நம்மளோட கட்சி கட்டமைப்பு உருவாக்கும் எந்த அளவுக்கு நம்மளால் முடியுமோ அந்தளவுக்கு 2026 முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசுகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அவருக்கு வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சு எப்படி இங்கே வேலை செய்யணும், எப்படி இருந்தால் இங்கே சர்வைவ் ஆகணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் உள்ளே வராரு. ஒரு டாப் ஸ்டாராக இருக்கார். இன்றைக்கும் அவர் வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு சூப்பராக படம் நடிக்க முடியும் அப்படிங்கிற சூழல் இருக்கும்போது கூட அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வராரு அப்படின்னா, எவ்வளோ ஏர்லியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஈஸியாக நம்ம இதை கிராக் பண்ணிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.